ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நீலகிரி தைலம் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது ஊட்டி போயிருந்தோம் இல்லையா. ஊட்டி போயிருந்தப்போ நாங்கள் வந்து ஒரு கேப் புக் பண்ணி தான் போயிருந்தோம். அந்த கேப் டிரைவர் அண்ணா என்ன சொன்னார்னா, வாங்க உங்களுக்கு நான் வந்து ஒரிஜினலாக நீலகிரி தைலம் ரெடி பண்ணுற இடத்துக்கே கூட்டிகிட்டு போய் அங்கே வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அங்கே போன இடத்துல தான் வந்து நாங்கள் இந்த அண்ணாவை பார்த்தோம், இவர்கிட்ட வாங்கினோம். இங்கே எப்படி தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குற மாதிரிலாம் இங்கே 100 ml 200 ml அந்த மாதிரிலாம் இல்லை. அங்கே வந்து இது குவார்ட்டர் சைஸ் பாட்டில்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதில் ஒரு பாட்டில் வந்து 400 rupees சொல்கிறாங்க. நான் வந்து ஜஸ்ட் 2 பாட்டில் வாங்கி பார்க்கலாம் சாம்பிளுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி பார்த்தேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நாங்கள் நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டோம். வாங்க என்னன்றது எல்லாத்தையும் நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவரோட ஃபேக்ட்ரியும் நமக்கு சுற்றி காமிச்சாரு, நம்ம அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த தைலத்தை எப்படி யூஸ் பண்ணலான்ற ப்ரொசீஜரும் அவர்கிட்ட கேட்டிருந்தோம். அவர் என்னெல்லாம் சொல்கிறாருன்றதையும் பார்க்கலாம் வாங்க. அடிக்கடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கம்ப்ளீட் வேப்பர் ஆகிடும். வேப்பர் ஆகும்போது கலர் மாறிடும். கலர் மாறிச்சுன்னா அது நீங்கள் யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, தைலமே வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்க, நம்ம சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு சொல்கிறோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 10 ml 5 ml அது எடுத்து வேறு ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. இதை வந்து ஃபுல்லாக டைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணும்போது எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இது வேப்பர் ஆகிடும். ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்கலாம். அதுக்கு மேலே தாங்காது. எனக்கு அங்கே போயிருந்தப்போ செம்ம தலைவலிங்க. ஸோ நான் அந்த இதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன், தைலத்தையும். வாங்க பார்க்க. உங்களுக்கு அந்த ஒரிஜினல் வந்து அப்படிதான் இருக்கும். தைலம் தயாரிக்கிற அண்ணாவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் வாங்க. ராஜன். எங்கே இருந்து பண்ணுறீங்க இது? நாங்கள் வந்து கீழே தான் செட் வச்சுருக்கோம். இந்த ஊருக்கு வெஸ்ட் கோத்தகிரி. கோத்தகிரி வெஸ்ட் ப்ரோக். ஓகே, எத்தனை வருஷமாக பண்ணுறீங்க இதை? 42 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்களா? எல்லாம் இருக்காங்க. ஓ, எல்லாம் யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க? யூஸ் பண்ணுறதுக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கிடையாது. என்னென்னத்துக்கு நான் யூஸ் பண்ணலாம் அது? இது வந்து உங்களுக்கு கை கால் குடைச்சல், மூட்டு வலி, அப்புறம் தலைவலி, நெஞ்சுக்கட்டு, சளிகளி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு சொட்டு தேனில் எடுத்துகிட்டு சர்க்கரையில் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கலாம். இதனால் சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாது? எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து உடம்புக்கு ஏதாவது வலிகள் இருந்துச்சுன்னா ஒரு 2 சொட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் விட்டுட்டு உடம்புக்கு கழிக்கலாம். தலைக்கில் தேய்க்கூடாது, தலைக்கு ஊற்றக்கூடாது. ஆமாம், தலைக்கு ஊற்றிட்டிங்கன்னா தலை வந்து நிறைய ஆயிடும். ஒரிஜினல் இது? ஆமாம், ஒரிஜினல். ஓகே, எந்த ப்ராப்ளமும் கிடையாது, கேரண்டி கொடுப்போம். ஆனால் ரெகுலர் கஸ்டமர் பார்த்தீங்களா, பாட்டில் எவ்வளோ கொண்டாந்து வச்சாலும் அப்பப்போ வாரத்தில் 50 பாட்டில் 40 பாட்டில் ஓடிட்டு தான் இருக்கும். இப்போ நமக்கு கொரியர் வேணும்னா சென்னை கொரியர் வேணுனாலும் நாங்கள் அனுப்பிச்சி விடுவோம். எவ்வளோண்ணா போடுறீங்க கொரியர்? வந்து இங்கே நாங்கள் வந்து 1800 லிட்டரு கொடுத்துருவோம். 1 லிட்டரு? ஆமாம். சரி, லிட்டரை வாங்கிட்டிங்கன்னா கோட்ரு பாட்டில் வாங்கும்போது 400 ரூபா ரேட்டு போட்டோம். சரி, ஆனால் ஒரிஜினல் கேரண்டி கொடுப்போம். எந்த மிக்சிங்கும் எந்த இதுவுமே வராது. அது ஃபேக்ட்ரி எங்கன்னா இருக்குது உங்களுக்கு? இது இங்கே கீழே இருக்குது. சரி, இப்போ பார்க்க முடியும், மழைன்றதுனால இப்போ பார்க்க முடியும். பார்க்கலாங்களா இப்போ? பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த ஃபேக்ட்ரி எப்படின்னு இருக்குன்றத சுற்றி பார்க்கலாம் வாங்க. வாங்க, தைல செட்டு பார்க்குறீங்களா? பார்க்கலாம். சும்மா காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இவ்வளோ சின்ன இடமா இருக்கு. இல்லை, உள்ளே வந்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தெரியும் உங்களுக்கு. வந்து பார்க்க வெளியில் பார்க்க அப்படி இருக்கும். எப்படின்னா நீங்கள் ஒரே ஆள் தான் பண்ணுறீங்களா? ஆமாம், நானும் என்னுடைய ஒய்ஃபு, அப்புறம் வெளியில் ஆளுங்க வேலைக்கு வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு எங்களுக்கு. அந்த இதில் இறங்கி போகும்போது நான்லாம் ரொம்ப பயந்து தான் இறங்கி போனேன். இவங்கெல்லாம் எப்படி தான் அங்கே வந்து சர்வை பண்ணுறாங்கன்றது நமக்கு தெரியல. நம்ம ஃபேக்ட்ரின்னு நினைக்கிறோம், பட் ஃபேக்ட்ரின்னு நினைக்கிற அளவுக்கு இல்லை. எப்படி இருக்குன்றதை வந்து பாருங்கள் நீங்களும். உள்ளுக்குள்ளே போகும்போது பயங்கர இருட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்து கரண்ட் எல்லாம் கிடையாது. அதனால் எப்படி இருக்குன்றதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. வாங்க நீங்களும் என் கூட சேர்ந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை தெரிஞ்சுக்கோங்க. வெளிச்செல்லாம் இருக்குது. ஓகே, பரவாயில்ல. கொஞ்சம் இருட்டாக இருக்கும். அப்பா அப்படியே டார்ச் அடியா. இது பாருங்க, அப்படியே பார்த்தீங்கன்னா ஓகே, இது நம்மளுடைய தைலம் காய்ச்சிற இடம். ஓகே, இது வந்து பாய்லரு. இதுதான் பாய்லருங்களா? இது வந்து பாய்லரு.
இப்போ இதில் வந்து இப்போ நம்ம தைலம் காய்ச்சினது வந்து முடிஞ்சிருச்சு, ஓகே டைம் முடிஞ்சு இது கழட்டி எடுக்கணும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்குது பார்த்தீங்களா அந்த யூக்கல்ஸ், ஆமாம் இது இலை. அது வந்து இனி நாங்கள் இது உள்ளே இருக்கிறது வந்து வெளியில் எடுத்துருவோம். ஓகே. எடுத்துட்டு எங்களுக்கு வந்து இதில் கணக்கு இருக்குது தண்ணி எவ்வளோ வைக்கணும்னு. 3/4 அடி 1 அடி அந்த மாதிரி காஞ்சலைக்கு தனியாக பச்சளைக்கு தனியாக அந்த மாதிரி வைப்போம். வச்சுட்டு இதெல்லாம் ஃபுல் பண்ணணும். அந்த இலையெல்லாம் ஃபுல் பண்ணி எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூடி வந்து ஜாயிண்ட், இந்த மூடி இதுக்கு மேலே வச்சுருவோம். ஃபுல் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வச்சுருவோம். இந்த கிளாம்பு வந்து டைட் பண்ணி இந்த மண்ணை தேய்ச்சிருவோம், லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஓகே. லீக் ஆகக்கூடாது. இந்த பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஆகக்கூடாது. ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த தைலம் வந்து கிடைக்காது, வேப்பராய் வெளியில் போயிடும். ஓகே. அப்புறம் இந்த குழாய் பார்த்தீங்கன்னா இது பெண்டு, இங்கேருந்து இந்த குழாயும் கீழே ஒரு குழாய் இருக்கு பாருங்க. அங்கே இப்படி வாங்க பார்த்துக்கோங்க. அன்னைக்கு நீ இங்கே இரு. இப்போ அந்த குழாய் வழியா அந்த தைலம் வந்து இங்கே வரும். எதுக்கு வரும்? இங்கே இது ஜாயிண்ட், இதை வந்து தனியாக கழட்டிக்கலாம். ஓகே. இது வந்து உங்களுக்கு ஒரு ரவுண்டு குழாய் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்களா, இது ரவுண்டாக இருக்கும். ஓகே. இதில் வந்து தண்ணி, அந்த பைப்பு வந்து தண்ணி இங்கே வந்துட்டே இருக்கணும். இந்த ட்ரம்முக்கு கூலிங் தண்ணி இதில் வந்துட்டே இருக்கணும். ஓகே. இல்லைன்னா இந்த பைப்பு வந்து சூடாயிருச்சுன்னா அந்த தண்ணி சூடாகிடும். அந்த மாதிரி இருக்குது. அப்போ தைலம் வந்து நமக்கு கிடைக்காது, ஆவியாக போயிடும். அப்போ இந்த குழாய் வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே இருக்கும். இதில் தான் தைலம் வருங்களா? இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா இந்த அந்த குழாய் இங்கே வந்துடும். இப்போ இதில் தண்ணி தைலம் அழுக்கு மூணுமே இருக்குது. ஓகே. இப்போ மேலே நிற்கிறது பார்த்தீங்கன்னா தைலம். இப்போ இந்த பயில்ட கட்டிட்டு மீதி இருக்கிறது எடுக்காமல் விட்டுருக்கோம். இது வந்து மீதி இருக்கிற தைலம். ஓகே. இப்போ இந்த தண்ணி தைலம் அதில் எவ்வளோ தண்ணி வைக்கிறோமோ அது ஃபுல்லாக இங்கே வந்துடும், ஆவியாக வரும். அங்கேருந்து ஃபுல்லாக ஆவியாக வரும். அதுக்கு தான் இந்த தண்ணியில் வந்து கூலிங் ஆகுறது. சரி. இந்த ரவுண்டு குழாய் வரும்போது அந்த தண்ணி விழுந்துட்டே இருந்துச்சுன்னா கூலிங் ஆகிடும். கூலிங் ஆகி வரும்போது இதில் எல்லாமே வரும், தண்ணி தைலம் அழுக்கு மூணுமே சேர்ந்து வரும். வரும்போது இது பாருங்க, இது வந்து ஒரு அவுட்ரு குழாய். ஓகே. இதுல இருந்து வெளியில போயிடும் அந்த தண்ணி, நிறைய இந்த தண்ணி பூரா வெளியில போயிடும். தைலம் ஃபுல்லா மேலே நின்னுட்டு. இப்போ மேல இருக்கிறது ஃபுல்லாவே உங்களுக்கு தைலம் ஃபுல்லா எங்களுக்கு வந்து அது ஆயில் தைலம். இப்போ நீங்க எங்களுக்கு கொடுத்தீங்க அது இதுதான். அதேதான். ஓகே. அதேதான் ஆயில். இவ்ளோ இருட்டா இருக்குங்களே, எப்படி இது பண்றீங்க? இது வந்து நாங்க விளக்கு தான் வைப்போம். லைட் எல்லாம் போட முடியாது. ஓகே. லைட் போட்டோம்னா ஃபயர் ஆயிடும். கரண்ட் போட்டீங்கன்னா அது பாத்தீங்கன்னா இது அடுப்பு ஃபயர் ஆகுங்களா? ஒரு டிக்கரர்ல கொஞ்சம் அப்படிங்க. ஓகே. இதுதான் அடுப்பா? இதுதான் அடுப்பு. இப்போ இந்த வேஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, நாங்க இத கழட்டி வெளியில போட்டு அதை காய வச்சு அது வந்து இதுல தீ போடணும். ஓகே. இது பாத்தீங்களா, இதுதான் அடுப்பு. இதுல அந்த செத்தை ஃபுல்லா இதுல ரொப்புவோம். இதுல தான் இந்த பாயில் ஆகி இது சூடு ஏறும். இது சூடு ஏறி அந்த தண்ணி வந்து கொதிச்சு அது ரெண்டு வெந்துரும், தண்ணியும் செத்தையும் வெந்துரும். வெந்து அப்படியே ஆவி ஆகிட்டு இதில் வரும், இந்த குழாய் வழியாக இங்கே வரும். வரும்போது உங்களுக்கு அங்கே ஃபில்டர் ஆகி நம்ம வேணுங்க தைலத்தை எடுத்துக்கலாம். அழுக்கும் தண்ணியும் அப்படியே நின்றுடும். தண்ணி வெளியில் போகுது. தண்ணியும் தைலமும் வந்து வெயிட்டு. ஓகே. தைலம் வந்து வெயிட்டு கம்மி, தண்ணி வந்து வெயிட்டு ஜாஸ்தி. அதனால தண்ணி வந்து வெளியில் போயிடும், தைலம் வந்து மேலே நின்றுடும். ஓகே. அழுக்கு தனியாக பிரிஞ்சிடும். சரி சரி. ஓகே. ஃபிகராக வந்துடும் இங்கே. ஓகே. அதனால தான் நாங்கள் இங்கேயே வந்து ஒரிஜினலாக கொடுக்குறோம். எவ்வளோ வருஷமா பண்ணுறேன்னு சொன்னீங்க? 42 வருஷம் ஆச்சு. 42 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. 42 வருஷமா இதே மாதிரி தான் இருக்கு உங்க இடம்? இதே தான். இதே இதுதான், மாற்றிக்குவோம் அப்பப்போ. ஓகே. கொஞ்சம் குச்சி கொள்ளை விற்று போயிடும். ஓகே. அப்போ 2-3 வருஷம் ஆகும்போது அப்படியே மாற்றிக்குவோம். ஓகே. இதே தான் எங்களுக்கு வேலை. இதுதான் உங்களோட தொழில்? தொழில். சரி. ஓகே. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. யூஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களை நான் ரெஃபர் பண்ணுறேன். தேங்க்யூ. கண்டிப்பாக. இதெல்லாம் வேஸ்டேஜ் பார்த்தீங்களா, இதெல்லாம் அங்கே தைலம் காய்ச்சி எடுத்து போட்டது. இப்போ எல்லாம் ஈரமாக இருக்குதுண்ணா. இல்லை, இதெல்லாம் வந்து வெளியில் போட்டோம். இது வேஸ்டேஜ். இனி வந்து இதை தூக்கி உள்ளே போடணும், அந்த ட்ரம்முக்கு போடணும். ஓகே. இதை போட்டது இதில் தான் தைலம் வர்றது. இதை வந்து அடுப்படிக்கு வச்சிருக்கோம். இது வந்து காய வச்சு அடுப்பு போட்டுருவோம். ஓகே. மழை பெய்யறதுனால தான் சீட்டு போட்டு மூடி வச்சிருக்கோம் இப்போ. சரி. இப்போ மழைலாம் வந்தால் உங்களுக்கு இதனால எதுவும் இதுவாகாதுங்களா? எனக்கு கொஞ்சம் தைலம் கம்மியாகுங்க. ஓகே. இப்போ ஒரு 4 லிட்டர் வருது அப்படின்னா அந்த 4 லிட்டர் வர இடத்துல ஒரு 1/2 லிட்டர் 1/4 லிட்டர் கம்மியாகும் இந்த மழை இதனால. மற்றபடி தைலம்லாம் இந்த இது வராது, இந்த மாதிரி வராது. சரி சரி. ஓகே. ஒரிஜினல் அப்படியே. உங்களுக்கு கஸ்டமர் இங்கே எங்கெங்கலாம்? நமக்கு குன்னூர், ஊட்டி,
இன்னும் கீழே இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ம். இப்போ கோயம்புத்தூர்காரர் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் வந்து 5 லிட்டரு அவர் இங்கேருந்து ஆர்டர் பண்ணிடுவார், ஃபோன் பண்ணிடுவார். மற்றபடி வேறு எங்கே சென்னை இருக்குது, சென்னையிலேருந்து வர்றாங்க. சென்னையில் சென்னையிலேருந்து வர்றாங்க நிறைய பேர், அங்கேயே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இங்கே வந்து கொரியர் நிறைய பண்ணுறோம். கொரியர் ஒவ்வொருத்தர் கொரியர் பண்ண சொல்லுவாங்க. இப்போ கூட இடையில ஒரு போன மாதத்தில் கூட ஒரு அம்மா லேடி அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, 1 லிட்டர் அனுப்பிச்சி விட்டோம். ஸோ எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. சரி ஓகே, நான் கண்டிப்பாக உங்களை நான் ரெஃபர் பண்ணுறேன். தேங்க்யூண்ணா. சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ராஜன் அண்ணாவோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஊட்டி குன்னூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இவரோட டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி இவர்கிட்ட எண்ணெய் வாங்கி நீங்களும் பலன் அடைஞ்சுக்கோங்க. டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.